என் அன்பு குழந்தையே, இந்த வினாடியில் உன் கரங்களை நான் பற்றிக்கொள்கிறேன். இது வெறும் கற்பனையோ அல்லது உருவகமோ அல்ல. உன் கண்களுக்கு தெரியாத ஒரு பரிமாணத்திலிருந்து என் கரங்கள் உன்னை நோக்கி நீட்டப்பட்டிருக்கின்றன. உன் ஆன்மா அதன் உன்னதத்தை உணர்கிறது. இப்போது ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுத்துக்கொள். நான் உனக்கு வழங்கும் இந்த மகிழ்ச்சியையும் மனித அறிவுக்கு எட்டாத இந்த தெய்வீக அமைதியையும் ஆழமாக சுவாசி. உன் உள்ளத்தில் உடைந்திருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் குணப்படுத்தும் ஆற்றல் பரலோகத்திலிருந்து இப்போது உனக்குள் பாய்கிறது. உன் கண்களை மெதுவாக மூடிக்கொள். உன் மனதை அமைதிப்படுத்து. நான் பேசும் இந்த உண்மைகள் உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு தடுப்புச் சுவர்களையும் ஊடுருவிச் செல்லட்டும். நீ உனக்காக அமைத்துக் கொண்ட தற்காப்பு அரண்களையும் காயப்பட்ட உன் இதயத்தை பாதுகாக்க நீ போர்த்திக் கொண்டிருக்கும் இரும்பு திரைகளையும் இப்போது விலக்கிவை. இந்த தடுப்புச் சுவர்கள் ஒரே நாளில் உருவானவை அல்ல. ஏமாற்றங்கள், துரோகங்கள் மற்றும் நீ ஆழமாக நம்பியவர்கள் உன்னை கைவிட்ட தருணங்களால் இவை செங்கலாக கட்டப்பட்டவை. ஒவ்வொரு செங்கல்லும் ஒரு ஆறாத வடுவை, ஒரு வலியை அல்லது நீ உன்னை வெளிப்படுத்திக் கொள்ள அஞ்சிய ஒரு தருணத்தை குறிக்கிறது. திறந்த மனதோடு இருப்பதை விட என்னை நானே பாதுகாத்துக் கொள்வது சிறந்தது என்று நீ முடிவெடுத்த ஒவ்வொரு காலமும் இந்த சுவரை உயர்த்தியது. ஆனால் இப்போது இந்த சுவர்கள் இடிந்து விழ நான் உன்னை அழைக்கிறேன். நான் உன்னை காயப்படுத்த அல்ல, மாறாக நீ மறைந்திருக்கும் இந்த தடைகளுக்கு பின்னால் என்னால் செய்ய முடியாத அற்புதங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தவே நான் வந்திருக்கிறேன். உன் இதயத்தில் நான் எழுதும் இந்த வார்த்தைகள் என்றும் அழியாதவை. இவை வெறும் காகிதத்தில் எழுதப்பட்டவை அல்ல, உன் ஆன்மாவில் பொறிக்கப்பட்டவை. கேள், ஏற்றுக்கொள், நினைவில் வை. உன் பிரச்சனைகள் என்றும் நிலைத்திருப்பவை அல்ல. இந்த உலகில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலாவதி தேதி உண்டு. உன்னை இதுவரை காயப்படுத்திய அனைத்தும், உன்னை அடிமையாக வைத்திருந்த பாரங்கள் அனைத்தும், உன்னிடமிருந்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் திருடிக்கொண்ட ஒவ்வொன்றும் தற்காலிகமானவை மட்டுமே. இந்த வலி நிரந்தரமானது அல்ல. இந்த வேதனை என்றென்றும் நீடிக்கப் போவதில்லை. உன் ஆன்மாவில் ஆழமாக தைக்கப்பட்டிருந்த ஆணிகளைப் போன்ற அந்த உணர்வுகள் விரைவில் அகற்றப்படும். அவை அகற்றப்படும்போது ஒரு பெரிய விடுதலை உணர்வையும் பாரங்கள் நீங்கிய லேசான தன்மையையும் நீ உணர்வாய். உன் நாட்களை இருளாக்கிய அந்த துன்பகரமான அத்தியாயம் இப்போது அதன் இறுதி பக்கத்தை எட்டியுள்ளது. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அற்புதம் நிகழப்போகிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக இருந்து நம்பிக்கையை மட்டும் உறுதியாக பிடித்துக் கொள்வதுதான். உன் மனதை அரித்துக் கொண்டிருக்கும் கவலைகள் இப்போது உன்னை விட்டு விலகுகின்றன. ஒரு பெருக்கெடுத்து ஓடும் நதியானது எப்படி தேவையற்ற குப்பைகளை அடித்துச் சென்று ஆற்றை சுத்தப்படுத்துமோ, அப்படியே என் வார்த்தைகள் உன் மனதில் உள்ள பதற்றத்தை கழுவிச் செல்கின்றன. உன் எண்ண ஓட்டங்களில் இப்போது ஒரு தூய்மை பரவுகிறது. உனக்குள்ளே இருக்கும் நச்சுத்தன்மையான கருத்துக்கள், எதிர்மறையான நம்பிக்கைகள் மற்றும் உன்னை நீயே அழித்துக் கொள்ளும் சிந்தனை முறைகளை நான் அடையாளம் கண்டு அவற்றை உன்னிடமிருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்துகிறேன். நான் உன் மெய்ப்பன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கால்களில் கட்டப்பட்டிருந்த அந்த இரும்புச் சங்கிலிகள் அருந்து விழுகின்றன. ஒவ்வொரு அடியையும் ஒரு மலையேறுவதைப் போல கடினமாக உணரச் செய்த அந்த பாரம் இப்போது நீங்குகிறது. ஒரு நிமிடம் முன்பு இருந்ததை விட இப்போது உன் மூச்சு ஆழமாகவும் இலகுவாகவும் இருப்பதை உன்னால் உணர முடிகிறதா? நீண்ட காலமாக இருளில் இருந்த ஒரு இடத்தில் இப்போது ஒரு சிறு ஒளிக்கீற்று தோன்றுவதை கவனி. உன் இதயம் உள்ளுக்குள் நொறுங்கிப் போயிருக்கும்போது வெளியே எல்லாம் சரியாக இருப்பது போல நீ இனி நடிக்கத் தேவையில்லை. உன் கண்களை மறைத்திருக்கும் அந்த திரைகளை நான் அகற்றுகிறேன். அப்போதுதான் உனக்காக காத்திருக்கும் அந்த உன்னதமான எதிர்காலத்தை உன்னால் பார்க்க முடியும். என் கரங்களை பற்றிக்கொண்டு நீ தொடர்ந்து நடந்தால் அங்கே அத்தனை அழகும் வாக்குறுதிகளும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது. அதை முழுமையாக நான் இப்போது உனக்கு காட்டினால் உன் இதயத்தால் அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியாது. அதனால்தான் ஒவ்வொரு படியாக, ஒவ்வொரு தருணமாக நான் அதை உனக்கு வெளிப்படுத்துகிறேன். நம்பிக்கையை இழக்கச் செய்யும் சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நான் உனக்கு வழங்கும் இந்த சிறு நம்பிக்கையின் வெளிச்சம் உன்னை வழிநடத்தும்.
இனி நீ எதற்கும் போராட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் உன் சுய பலத்தால் சரிசெய்ய முயல்வதை நிறுத்து. உன் தோள்களில் சுமக்க வேண்டிய அவசியமில்லாத பாரங்களை சுமந்து கொண்டு தடுமாறாதே. இந்த அமைதியை ஆழமாக சுவாசி. உன் இதயத்தின் கதவுகளை எனக்காகத் திற. நீ விருந்தினர்களை சந்திக்கும் வெளியறையை மட்டுமல்ல, நீ அவமானங்களை ஒளித்து வைத்திருக்கும் இருட்டு அறைகளையும், பயங்களை பூட்டி வைத்திருக்கும் பாதாள அறைகளையும், கைவிடப்பட்ட கனவுகள் உள்ள மாடி அறைகளையும் எனக்காகத் திற. என் ஒளிரும் வாளால் உன் கொடூரமான சந்தேகங்களை நான் சிதறடிப்பேன். அவை கடலின் ஆழத்தில் வீசப்படும். இனி அவை உன்னை துன்புறுத்த ஒருபோதும் எழும்பி வராது. நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று உன் காதுகளில் ஒலித்த அந்த நச்சுக் குரல்கள் இனி என்றென்றும் மௌனமாகும். இப்போது உன் உடலுக்கு நான் புதிய பலத்தை தருகிறேன். சோர்வினால் தளர்ந்து போயிருந்த உன் தசைகளுக்குள் புதிய ஆற்றல் பாய்கிறது. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த உன் உடல் உறுப்புகள் மீண்டும் புத்துயிர் பெறுகின்றன. கவலைகளால் நோய்வாய்ப்பட்டிருந்த இடங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை வழங்குகிறேன். உன் நினைவுகளின் பெட்டியிலிருந்து தூசு படிந்திருந்த பழைய கனவுகளை நான் வெளியே எடுக்கிறேன். உன் இளமை காலத்தில் உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தபோது நீ கண்ட அந்த தரிசனங்களை மீண்டும் உனக்கு நினைவூட்டுகிறேன். வாழ்க்கை கடினமானதாலும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாததாலும் நீ கைவிட்ட அந்த லட்சியங்கள் மீண்டும் உயிர் பெறுகின்றன. அவை வெறும் கனவுகள் அல்ல, அவை நான் உன் ஆன்மாவில் விதைத்த விதைகள். இப்போது அந்த விதைகள் முளைத்து விருட்சமாகும் காலம் வந்துவிட்டது. விரைவில் உன் நெஞ்சில் ஒரு நெகிழ்ச்சி ஏற்படும். அது நன்றியுணர்வினால் வரும் கண்ணீராக இருக்கும். இவ்வளவு காலம் நான் உனக்காக செய்தவற்றை நீ உணரும்போது உன் கண்களிலிருந்து மகிழ்ச்சி நீர் வழியும். உன் குடும்பத்திற்காக நான் செய்யப்போகும் மாற்றங்களைக் கண்டு நீ வியப்பாய். கடந்த காலத்தை நீ திரும்பி பார்க்கும்போது எத்தனை முறை பெரிய ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை காப்பாற்றினேன் என்பது உனக்கு புரியும். வழியே இல்லை என்று நீ நினைத்தபோது நான் எப்படியெல்லாம் உனக்கு தேவையை கொடுத்தேன், உனக்கே தெரியாமல் உனக்கு வந்த நோய்களை நான் எப்படி குணமாக்கினேன் என்பதை நீ உணர்வாய். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நல்ல விஷயமும் தற்செயலானது அல்ல, அவை என்னால் திட்டமிடப்பட்டவை. உனக்காக ஒரு கதவு அடைக்கப்பட்டபோது வேறொரு பெரிய கதவை நான் திறந்ததை நீ இப்போது உணரத் தொடங்குவாய். சரியான நேரத்தில் உன்னை அழைத்து ஆறுதல் சொன்ன நண்பன், மற்ற எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டபோது உனக்காக திறந்த ஒரு வாய்ப்பு, நீண்டகால பிரிவுக்குப் பின் மீண்டும் உன்னை தேடி வந்த உறவு, இவை அனைத்தும் என் செயல்களே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைத்த பண உதவி, நீ விண்ணப்பிக்காமலேயே உன்னை தேடி வந்த வேலை வாய்ப்பு, மருத்துவ அறிவியலால் விளக்க முடியாத உடல் நலம் என அனைத்தும் என் ஆசீர்வாதங்கள். எத்தனை முறை சாலை விபத்துகளிலிருந்தும் தவறான உறவுகளிலிருந்தும் நான் உன்னை விலக்கினேன் தெரியுமா? உன்னை அழிவிலிருந்து தடுத்தது என் கரங்களே. இப்போது அதே கரங்கள் உன்னை மேன்மைப்படுத்த தயாராக உள்ளன. உன்னை தோற்கடிக்க அல்ல, என் வல்லமையை உன் வழியாக உலகுக்கு காட்டவே நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வரும் நாட்களில் நீ மகிழ்ச்சியான செய்திகளை கேட்பாய். உலகில் மனிதர்களின் அன்பு பெரும்பாலும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உன்னிடம் ஏதாவது இருக்கும் வரைதான் அவர்கள் உன்னை நேசிப்பார்கள். உன்னால் அவர்களுக்கு பயனில்லை என்று தெரிந்தால் அவர்கள் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். அந்த தருணங்களில் நீ தனிமையையும் அவமானத்தையும் உணரக்கூடும். ஆனால் என் அன்பு நிபந்தனையற்றது. நீ யார் என்பது எனக்கு தெரியும், உன் பலவீனங்கள் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் இதயத்தை என்னிடம் கொடு. உன் கண்கள் என் வழிகளை பார்க்கட்டும். உன் நெஞ்சில் தூய்மையான அன்பை நிரப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் மனதை வாட்டும் அந்த சோகம் இனி நிரந்தரமாக உன்னை விட்டு நீங்கும். இது சாத்தியம் என்று நீ நம்பினால் மட்டுமே இது உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்க்கை இப்போதே மாற முடியும். அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் எதிர்மறை எண்ணங்களையும் சாக்குகளையும் தூக்கி எறிவதுதான். தனிமையில் என்னிடம் வா. உன் அறையின் கதவுகளை மூடிக்கொண்டு உண்மையான மனதுடன் முழங்காலிட்டு நில். உன் இதயத்தை முழுமையாக என்னிடம் திறந்து காட்டு. எதையும் மறைக்காதே. உன் பலிகள், ஏமாற்றங்கள், நீ சந்திக்கும் தடைகள், உன்னால் அடைய முடியாத கனவுகள், உன்னை சங்கிலியால் பிணைத்திருக்கும் குற்ற உணர்வுகள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படை. நீ சுமக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் என் பாதத்தில் வை. உன்னை நசுக்கிக் கொண்டிருக்கும் அந்த பெருஞ்சுமையை நான் பெற்றுக்கொள்கிறேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும் உன் ஆழமான துயரங்களை நான் அறிவேன். அவற்றை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன் இதயத்தை கடினப்படுத்திய ஏமாற்றங்களை என்னிடம் கொடு.
நீ நம்பியவர்கள் உன்னை கைவிட்ட தருடங்கள், நீ பெரிதும் எதிர்பார்த்து தோல்வியடைந்த சூழல்கள், உன் ஆசைகள் சிதறடிக்கப்பட்ட காலங்கள், இவை அனைத்தையும் என்னிடம் ஒப்படை. உன்னை விரக்தியில் தள்ளிய துரோகங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நண்பனாக இருந்து எதிரியானவர்கள், வாக்குறுதி அளித்து ஏமாற்றியவர்கள், உன் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தியவர்கள் இழைத்த காயங்களை நான் குணப்படுத்துகிறேன். ஒரு உறவின் முடிவு அல்லது ஒரு வாய்ப்பின் இழப்பு உன்னை வெறுமையாக்கியிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு பழைய விஷயம் மறைந்தால்தான் புதிய மற்றும் சிறந்த ஒன்று உன் வாழ்வில் நுழைய முடியும். கசப்புகளை மறந்து மன்னிக்கும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். அதுவே உனக்கு உண்மையான விடுதலையை தரும். நீ நீண்ட காலமாக ஒரு வனாந்தர பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் சாம்பலாகி போனது போன்ற ஒரு உணர்வு உனக்கு இருக்கலாம். தாகத்தால் தவிக்கும் ஒருவனைப் போல நீ அமைதிக்காக ஏங்குகிறாய். வறண்ட பாழ்நிலத்தை போன்ற உன் வாழ்க்கையில் இப்போது ஜீவ தண்ணீர் பாயப்போகிறது. நீ இப்போது உன் பாதையில் ஒரு நிமிடம் நின்று ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டும். நாளை அல்லது அடுத்த வாரம் என்று தள்ளி போடாதே. இப்போதே இந்த வினாடியே முடிவெடு. என்னை பின்பற்று. நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். உன் வாழ்க்கையை என்னிடம் கொடு. நான் உனக்கு நிலையான மகிழ்ச்சியை தருவேன். உலகத்தின் புயல்கள் வந்தாலும் அந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு போகாது. இனி நீ தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறாய். ஒரு புதிய நம்பிக்கையும் துணிச்சலும் உனக்குள் பிறக்கும். நீ நெருப்பை கடந்து சென்றாலும் அது உன்னை சுடாது. நான் உன்னை பாதுகாப்பேன். நீ பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகளை கடந்தாலும் அதன் நீரோட்டம் உன்னை அடித்துச் செல்லாது. நான் உனக்கு ஆதாரமாக இருப்பேன். இதுவரை நீ பட்ட துன்பங்களும் அனுபவித்த இதய வலிகளும் போதும். இன்று நான் வழங்கும் இந்த அன்பை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று உன் வாயால் அறிக்கை செய். இறைவா, அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சத்தமாக சொல். அந்த வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. அது உன் சூழ்நிலைகளை மாற்றும். நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. ஏனென்றால் பிரபஞ்சத்தை படைத்தவன் உன்னோடு இருக்கிறான். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் ஆச்சரியமான மாற்றங்கள் நிகழத் தொடங்குவதை நீ கவனிப்பாய். நீ இதுவரை போராடிய விஷயங்கள் தானாகவே சுமூகமாக முடியும். உனக்கு எதிராக இருந்தவர்கள் உனக்கு சாதகமாக மாறுவார்கள். உன் உடல் நலனில் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். உன் வீட்டில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். இவை அனைத்தும் நான் உன் வாழ்வில் செய்யத் தொடங்கியிருக்கும் அற்புதங்களின் ஆரம்பம் மட்டுமே. நீ சிறிய விஷயங்களில் உண்மையாக இருந்தால் பெரிய ஆசீர்வாதங்களை நான் உனக்குத் தருவேன். உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிட்டு உன் கடமைகளை மகிழ்ச்சியோடு செய். ஒவ்வொரு நாடும் நீ தூக்கத்திலிருந்து எழும்போது இன்று ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புடன் எழு. உனக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதம் உன்னோடு மட்டுமே நின்றுவிடக்கூடாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவியாகவும் அன்பாகவும் இருக்கிறாயோ அவ்வளவு உன் ஆசீர்வாதம் பெருகும். காயப்பட்ட இதயங்களுக்கு ஆறுதல் சொல். தேவையுள்ளவர்களுக்கு உன்னால் முடிந்ததை செய். என் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாக நீ மாறு. நீ செல்லும் இடமெல்லாம் அமைதியையும் நம்பிக்கையையும் கொண்டு செல். அப்போது உன்னை சுற்றியுள்ள உலகம் மாறுவதைக் காண்பாய். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை நீ நேசிக்கும் மக்களுடனும் நம்பிக்கையற்று இருப்பவர்களுடனும் பகிர்ந்து கொள். நாம் இணைந்து பலருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவோம். முடிவாக ஒன்றை மட்டும் ஆழமாக பதிவு செய்து கொள். உன் கடந்த காலம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் உன் எதிர்காலம் பிரகாசமாக அமைய என்னால் முடியும். நான் உன்னை மன்னித்திருக்கிறேன். உன்னை நேசிக்கிறேன். உன்னை உயர்த்தப் போகிறேன். இது என் வாக்குறுதி. சூழ்நிலைகள் உனக்கு எதிராக தோன்றினாலும் என் வார்த்தைகளை மட்டும் நம்பு. நான் உன்னை ஒருபோதும் கைவிடாத ஒரு தந்தை. உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் புன்னகையை வரவழைப்பதே என் விருப்பம். நீ தனியாள் அல்ல. ஒரு பெரிய படை உனக்கு பின்னால் பாதுகாப்பாக இருக்கிறது. தைரியமாக இரு. விசுவாசத்தோடு இரு. உன் வாழ்வில் அற்புதம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இந்த செய்தி இன்று உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் பேச விரும்பிய தருணம் இதுதான். ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் வைத்திருக்கும் புதிய செய்திகளை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த வீடியோவை உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற உதவி செய். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விடியல் உனக்காக காத்திருக்கிறது. என் அன்பின் கரங்களில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீயே நிரந்தரம் இயேசுவே.